ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி சமையல். வந்த பச்சை பயிரில் எப்படி சுண்டல் பண்ணுறதுன்னு, அதுலேயே எப்படி சலாட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 300 கிராம் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி 10 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஈரமான துணியில் நம்ம பச்சை பயிரை தண்ணியெல்லாம் வடிகட்டுறோம், இதில் போட்டுக்கலாம். இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா கட்டி வைக்கணும். நல்லா டைட்டாக கட்டினா முளை ஈஸியாக வரும். லூஸாக கட்டினா முளை வர்றது கொஞ்சம் சிரமம். இப்போ இது போல் டைட்டாக கட்டிக்கணும். இப்போ ஒரு பவுலில் பயிர் உள்ள பாட்டை நம்ம உள்ளே வச்சுருக்கிறோம். பேலன்ஸு இப்படி வெளியில் தெரிகிற மாதிரி பண்ணோம். ஒரு சின்ன பிளேட் எடுத்து அதை டைட்டாக பண்ணப்பறம் திருப்பி வச்சுக்கலாம். பாத்திரத்தை திருப்பிக்கலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்துக்கு அதை மூடி வச்சுக்கலாம். இது வந்து 24 மணி நேரம் இப்படி இருந்தால் தான் முளை வரும். நான் வந்து இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு இந்த இது ஈஸியாக இருக்குது. நீங்களும் வீடியோ பார்த்தப்புறம் பிடிச்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லாவே முளை வந்திருக்கு பாருங்கள். 300 கிராம் பயரத்தையில் கொஞ்சம் பாட்டு வந்து சலாடுக்கு வந்து மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ சுண்டல் பண்ணுறதுக்கு கடாயை வச்சுருக்கேன். கடாயை நல்லா சூடாக இருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருந்து 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் இந்த பயரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி விட்டுறாங்க, கொஞ்சமாக விட்டால் போதும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா கலரி விட்டப்புறம் பேலன்ஸ் இருக்கிற தண்ணி வற்றி போகிறதுக்கு மூடி வச்சுட்டு வேக வைக்கலாம். அந்த டைமில் நமக்கு சுண்டலுக்கு தேவையான தேங்காயும் பச்சை மிளகாவும் அரைச்சிட்டு வரலாம். நான் ஒரு பிடி தேங்காய் எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இப்போ சுண்டலில் இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சி வைக்கணும். இது ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ மல்லி சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணோம். அவ்வளோதாங்க, சிம்பிள் தான். செஞ்சு பார்த்துட்டு அவங்களோட சஜஷன் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. இப்போ சலாடுக்கு தேவையான பச்சை பயிரை எடுத்துருக்கோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். பயிறு வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி விடண்டா, கொஞ்சம் விட்டால் போகிறோம். நம்ம வந்து இதை குக்கரில் வேக வைக்கணும். பயிருக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம்.
இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். குக்கரில் வேக வச்சுட்டு வந்துடலாம். அப்போ சலாடுக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டு சீவினது, ஒரு குக்கும்பர் சேர்த்துக்கலாம், அதுவும் சீவினது. அவங்களுக்கு வேணால் சின்ன சின்னதாக கட் பண்ணி வேணால் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம், அதுவும் சின்னதாக கட் பண்ணணும். மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3/4 டீஸ்பூன் குருமிளகு பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பயறு சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த டைமில் லெமன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சலாடு இதை மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா சலாடு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த சாலடெல்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.